அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்பு நிறைந்த ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் ஜோதிடத்தின் மீது மாறாத நம்பிக்கை கொண்ட என் இனிய சிம்ம ராசி நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியில் கிரகங்களின் நகர்வுகள் நம் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்களை நிகழ்த்துகின்றன. இந்த மார்ச் மாதம் சிம்ம ராசியினருக்கு ஒரு திருப்பு முனை மாதமாக அமையப்போகிறது. வீடியோவின் இறுதி வரை இணைந்திருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ரகசியங்கள் இங்கே ஒளிந்துள்ளன. பதிவிற்குள் செல்லும் முன் வினை தீர்க்கும் மேலவன் அந்த ஆறுமுகனை மனதார நினைப்போம். ஓம் சரவணபவ, ஓம் முருகா போற்றி, எனையாளும் கந்தா போற்றி. நல்லதே நடக்கும், நன்மைகள் மட்டுமே சூழட்டும். இப்போது சிம்ம ராசிக்கான விரிவான பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என்றாலே ஒரு கம்பீரம் தானாக வந்துவிடும். சூரியனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சுயநலம் என்றால் என்னவென்றே தெரியாது. உலகம் போற்றும் உன்னதன குணங்கள் கொண்டவர்கள் நீங்கள். பொதுநலம். நீங்கள் வாழும் வாழ்க்கை உங்களுக்காக மட்டுமே அல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே உங்கள் லட்சியம். பயமற்ற நெஞ்சம். நீங்கள் யாருக்கும் அஞ்சுபவர்கள் அல்ல, ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடப்பீர்கள். தவறு செய்தால் மட்டுமே உங்கள் மனம் நடுங்கும். சவால்களை வெல்லும் திறன். மற்றவர்கள் இது முடியாது, இது கடினம் என்று ஒதுக்கி வைத்த காரியங்களை கூட மிகச்சரியான திட்டமிட்டலோடு களமிறங்கி வெற்றிக்கனியை பறிப்பதில் நீங்கள் கில்லாடி. இந்த மாதத்தின் கிரக அமைப்பு மிக வலிமையாக உள்ளது. குறிப்பாக மார்ச் 1 முதல் 20ஆம் தேதி வரை சுக்கிரன் தனது சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறார். இது சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கலை மற்றும் சொகுசு வாழ்விற்கு கனரகமாக சுக்கிரன் பலம் பெறுவதால் தடைப்பட்டு கிடந்த சுபகாரியங்கள் கைகூடும். 8ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இணையும் போது அது தர்ம கர்மபதி யோகத்திற்கு இணையான பலன்களை தரும். பழைய கர்ம வினைகள் தீர்ந்து புதிய அத்தியாயம் தொடங்கும். லாபஸ்தானத்தில் குரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது கோடீஸ்வர யோகத்தை மெல்ல மெல்ல உருவாக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமையாக இருந்தால் இப்போது நடக்கும் அஷ்டம சனி உங்களை ஒன்றும் செய்யாது. சனி பகவான் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் பணப்புழக்கத்தையும் அள்ளித்தருவார். பதவி உயர்வு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் காலம் இது. எதிர்பாராத திசையிலிருந்து லாபம் உண்டாகும். நிலுவையில் இருந்த நிலுவைத் தொகைகள் வசூலாகும். பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்களில் சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு அவை நீங்கி வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரும். கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி சுக்கிர சேர்க்கை 8ஆம் இடத்தில் நிகழ்வதால் சில எச்சரிக்கைகள் அவசியம். வயிற்று உபாதைகள் அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு உணவருந்துவது மிக முக்கியம். தாயாரின் உடல்நிலையில் சிறிய தொய்வு ஏற்படலாம், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி புதன் என்பதால் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள். குறிப்பாக மூத்த சகோதரர்களிடம் வீண் விவாதங்களையும் தவிர்க்கவும். தேவையற்ற பயம் அவ்வப்போது எட்டி பார்க்கும். அது நடக்குமா என்ற கவலை வேண்டாம். தியானம் மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை தரும். உங்கள் ராசிக்கு உட்பட்ட 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியான பலன்களை பார்ப்போம். மகம் நட்சத்திரம். விஸ்வரூப வெற்றி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு போன்ற இந்த மார்ச் மாதம் புது பொலிவை தரும். பொருளாதாரம். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். மாணவர்கள். கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்து பாடங்களில் கவனம் செலுத்தினால் மெச்சம் தக்க மதிப்பெண்களை பெறலாம். பெண்கள். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரம்.
முன்னேற்ற பாதை. சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ராஜயோகமாக அமையப்போகிறது. தைரியம். உங்கள் மன உறுதி அதிகரிக்கும். எப்பேற்பட்ட சவாலையும் ஒற்றையாளாக நின்று முடிப்பீர்கள். சமூக அந்தஸ்து. உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்களை தேடி வருவார்கள். பழைய பகவர்கள் நண்பர்களாவார்கள். முன்னெச்சரிக்கை. மற்றவர்களின் சூழ்ச்சிகளை முன்கூட்டியே கண்டறியும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும். உத்திரம். ஒளிமயமான எதிர்காலம். சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமை பண்புகள் மேலோங்கும். தொழில் வியாபாரம். புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த காலம். கூட்டாளிகளால் லாபம் பெருகும். குடும்பம். பெற்றோரின் ஆசி முழுமையாக கிடைக்கும். உங்கள் வளர்ச்சி கண்டு அவர்கள் பெருமிதம் கொள்வார்கள். பரிகாரம். தினமும் காலை சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹரிதம் வாசிப்பது உங்கள் ஆற்றலை பன்மடங்கு பெருக்கும். நீங்களே உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கலாமா? சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான உண்மையை சொல்லப் போகிறேன். உங்கள் முன்னேற்றத்திற்கு பல நேரங்களில் நீங்களே முட்டுக்கட்டையாக இருக்கிறீர்கள். ஊர் என்ன சொல்லுமோ, உறவுகள் என்ன நினைக்குமோ என்ற பயத்திலேயே பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடுகிறீர்கள். மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு செவி சாய்ப்பதை நிறுத்துங்கள். உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் ஓடுங்கள். நீங்கள் சாதித்த பின் உங்களை தூற்றியே அதே நாக்குகள் உங்களை போற்றி புகழும். சிறப்பு ஆன்மீக பரிகாரம். உங்கள் வாழ்வில் நிகழும் தடைகளை நீக்கி சுக்கிரனின் அருளையும் முருகனின் கருணையும் பெற இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். நெய் தீபம். முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அபிஷேகம். இல்லையென்றால் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய உதவுங்கள். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர உங்கள் வாழ்வில் இருந்த வறுமை, கடன் தொல்லை மற்றும் எதிரிகள் பயம் யாவும் போல பனி போல விலகிவிடும். என் அன்பிற்குரிய சிம்மராசி நேயர்களே, காலம் எப்போது ஒரே மாதிரி இருப்பதில்லை. இதுவரை நீங்கள் சந்தித்த சோதனைகள் யாவும் உங்கள் வெற்றி படிக்கட்டுகளான அனுபவங்களே. இப்போது கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக திரும்ப தொடங்கி விட்டது. எதற்கும் அஞ்சாத உங்களை சிங்க குணமும் விடாமுயற்சியும் உங்களை உன்னதன இடத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்லும். இந்த வீடியோவில் சொன்ன ஆலோசனைகளையும் அந்த முருகப்பெருமானின் வழிபாட்டையும் நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள். இருண்ட உங்கள் வாழ்வில் ஒளி வீசும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசி குறித்த சந்தேகங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் குடும்பத்தில் நீங்கள் இன்னும் இணையலைன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும்.